Our heart must be always constant on the aspect of heaven. With the help of His blood, through His blood only, we cleanse ourselves. All our sins will be washed away. If we sin and if we go into His presence, He won't be able to see us. Some of their names were known and some were unknown, and they played a vital role in the plan of God, operating in the shadows. பிரைஸ் தி லார்ட். நிறைவேறின தீர்க்க தரிசனங்கள் இந்த நாளுடைய நிகழ்ச்சிக்கு உங்க எல்லாரையுமே மிகுந்த அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்முடைய எடுத்துக்கொண்ட தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தா, பின்னிட்டு திரும்பாதே. இந்த தலைப்புக்கு பெஸ்டான எக்ஸாம்பிள் யாரு சொல்லலாம் அப்படின்னு சொன்னா, லோத்துவினுடைய மனைவி தான் இதுக்கு பெர்ஃபெக்டான எக்ஸாம்பிளாக நம்ம சொல்ல முடியும். பின்னிட்டு திரும்பாதே அப்படிங்கிற டாபிக்கு அதை தான் இன்னைக்கு நம்ம எடுத்து எல்லாருமே சேர்ந்து எப்படியெல்லாம் நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். சரி, ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 20 வசனத்திலிருந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, அந்த இடத்துல 3 தேவதூதர்கள் சோதோமை அழிக்கணும். ஏன்னா அந்த இடத்துல பாவம் ரொம்ப பெரிதாக இருக்கு, அதனுடைய கூக்குரல் என்னுடைய சன்னிதானத்துல வந்து எட்டுச்சு அப்படின்னு சொல்லி தேவன் என்ன செய்யறாரு, அந்த சோதோமினுடைய பாவத்து நிமித்தமாக சோதோம் கோமாவராவை அழித்து போடணும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வர்றாரு. அப்படி வருகிற பொழுது ஆபிரகாம அந்த இடத்துல மீட் பண்றத பார்க்கிறோம். அப்ப ஆபிரகாமுக்கும் அவங்களுக்கும் ஒரு மீட்டிங் நடக்குது. அந்த இடத்துல தேவன் தன்னுடைய பிளான் எல்லாத்தையும் ஆபிரகாம் கிட்ட நான் வந்து எப்படி மறைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே சொல்றாரு. அப்ப அந்த இடத்துல ஆபிரகாம் உடனே சோதோம் குமாராவை அழிக்கிறதுக்காக கர்த்தர் வந்திருக்கிறாரு அப்படின்னு சொன்ன உடனே அவருக்குள்ள ஒரு பயம் வந்துருச்சு. ஏன் அப்படின்னு சொன்னா, தன்னுடைய உறவினரான லோத்துவினுடைய குடும்பத்தார் அங்க வாழ்ந்து கொண்டு வந்தாங்க. அப்ப ஆபிரகாம் உடனே அந்த இடத்துல என்ன செய்றாரு அப்படின்னா, 50 பேர் இருந்தா அந்த பட்டணத்தை இங்க அழிச்சிருவீங்களா அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சு கொஞ்சம் கொஞ்சமா பேசி அப்படியே பரிந்து பேசிக்கொண்டே வந்து லாஸ்ட்ல 10 பேர் இருந்தா அந்த பட்டணத்தை நீங்க அழிச்சிடுவீங்களா அப்படின்னு சொல்லி இங்க பரிந்து பேசுறத நம்ம பார்க்கிறோம். அப்ப அந்த இடத்துல தூதர்கள் சொல்றாங்க, 10 பேர் இருந்தா கூட அவர்கள் நிமித்தமாக அந்த பட்டணத்தை நான் அழிக்க மாட்டேன், கண்டிப்பாக ரட்சிப்பேன் அப்படின்னு சொல்லி அங்க ப்ராமிஸ் பண்ணிட்டு அவங்க கடந்து போறதை நம்ம பார்க்கிறோம். ஆபிரகாம் என்ன நம்பிக்கையில ஒரு 10 பேராவது அந்த இடத்துல இருந்து அழிக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாரு தெரியுமா? அந்த இடத்துல லோத்துவினுடைய குடும்பத்தின் மேல ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. என்னன்னா, அந்த லோத்துவினுடைய குடும்பத்துல யாரெல்லாம் இருந்தாங்கன்னு பார்த்தா, லோத்து, அவருடைய மனைவி, அவருக்கு 2 பெண் பிள்ளைகள் இருந்தாங்க. அந்த 2 பெண் பிள்ளைகளுக்கும் 2 கணவன்மார்களை நியமித்து வைத்திருந்தாங்க. திருமணத்திற்காக அவங்க நியமித்து வைத்திருந்தாங்க. அவங்களுடைய குடும்பத்தார் அப்படி மினிமலா பார்த்தா கூட இவங்க ஃபேமிலிலேயே ஒரு 4 பேர் இருக்கிறாங்க. அப்புறம் வரப்போற கணவன்மார்கள், அவங்களுடைய குடும்பம் அப்படின்னு சொல்லி மினிமலா பார்த்தா கூட ஒரு 10 பேர் தெரியுவாங்கல்ல. அப்ப லோத்து இங்க இருந்து சோதோமுக்கு போய் இவ்வளவு நாள் ஆச்சே, குறைஞ்சது இவருடைய குடும்பத்தையாவது ஆதாயப்படுத்திருக்க மாட்டாரா? கண்டிப்பா சோதோம்ல ஒரு சின்ன கொஞ்சம் பீப்பிளையாவது ஒரு டீமையாவது கர்த்தருக்குள்ள நடத்திருப்பார்ல அப்படிங்கிற நம்பிக்கையில தான் ஒரு 10 பேர் இருந்தாலும் நீங்க அழிக்க மாட்டீங்களா ஆண்டவரேன்னு சொல்லி அங்க பரிந்து பேசுறார். ஆனா அங்க உள்ள நிலைமை என்ன தெரியுமா? லோத்து என்ன செய்தார் தெரியுமா? அந்த இடத்துல ஒரு 10 பேரை கூட அந்த சோதோம்ல ஆதாயப்படுத்தல. அந்த அளவுக்கு ஒரு நிர்விசாரமான வாழ்க்கையை தான் அந்த குடும்பத்தார் அந்த பட்டணத்துல வாழ்ந்து கொண்டு வந்தாங்க. சோதோம்ல ஒரு மனிதனை கூட கர்த்தருக்குள்ளாக திருப்பல அப்படிங்கிறது எத்தனை ஒரு நிர்விசாரம் அப்படின்னு தானே அதை நம்ம சொல்ல முடியும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை தான் அந்த குடும்பத்தார் வாழ்ந்து கொண்டு வந்தாங்க. சோதோம் கொமோரா பட்டணத்தை பத்தி நம்ம தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு சொன்னா, அந்த சோதோம் கொமோரா ஓரின சேர்க்கை பாவம் நிறைந்த ஒரு அருவருப்பான பட்டணம். அந்த இடத்துல எந்த மனிதனுமே உள்ள பிரவேசிக்க முடியாது. அந்த அளவுக்கு பாவத்தை அவங்க வெளியரங்கமாக செய்கிற ஜனங்களாக இருந்தாங்க. அந்த 3 தேவதூதர்கள் அந்த இடத்துல போனி அந்த இடத்துல பாவம் நிறைவா இருக்கிறத அந்த இடத்துல கண்கூடாக அவங்க பாக்குறாங்க. ஆரம்பத்துல அவங்க சொல்றாங்க, அந்த கூக்குரல் வந்து எட்டுச்சு, நான் இறங்கி போய் அந்த கூக்குரலின் படியே அவங்க செஞ்சிருக்கிறாங்களா இல்லையா அப்படிங்கிறத டெஸ்ட் பண்றதுக்காக போறேன் அப்படின்னு சொல்லிதான் அந்த இடத்துல போயிருக்கிறாங்க. போன இடத்துல அந்த பாவம் பட்டணத்துல நிறைவா இருக்கிறத கண்கூடாக அங்க பார்த்தாங்க அப்படின்றத நம்ம தெரிந்து கொள்கிறோம். ஒரு டெஸ்ட் வைக்கப்படுது, அதை கேஜ் பண்ணி பார்க்கிற பொழுது பாவம் பூரணப்பட்டு இருந்துச்சு. அப்ப அந்த பட்டணத்தை அழிக்கணும் அப்படின்னு சொல்லி கர்த்தர் திட்டம் பண்றாரு.
அப்போ உடனே இந்த அழிவிலிருந்து லோத்துவினுடைய குடும்பம் காக்கப்படணும் அப்படிங்கிறதுக்காக அந்த இடத்துல என்ன செய்யறாருன்னா, நீங்க வேகமாக உன்னோட ஜீவன் தப்ப ஓடிப்போ அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சொல்றாரு. இவர் என்ன செய்யறாரு, வேகமா லோத்து போய் தன்னுடைய மருமகன்கள் இருக்கிறாங்கல்ல அவங்ககிட்ட போய் சொல்லுகிற பொழுது இவர் பரியாசம் பண்றாரு அப்படின்னு நினைச்சாங்களாம். அப்ப அந்த சொந்த குடும்பத்தாரா இருந்தாலும் சரி, அவங்க அந்த அளவுக்கு கர்த்தர் மேல எதை பத்தியுமே தெரியல, எந்த ஒரு பாரமும் அவங்களுக்கு இல்லை அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அப்ப இந்த லோத்துவினுடைய குடும்பம் ஸ்டில் தாமதித்து கொண்டிருந்த போது அவர்கள் மேல் வைத்த இரக்கத்தின் நிமித்தமாக தேவதூதர்கள் 4 பேருடைய கையையும் பிடிச்சு இந்த பட்டணத்துக்கு வெளியே கொண்டு போய் விட்டு ஒரு எச்சரிப்பின் வார்த்தைகளை சொல்றதா பார்க்கிறோம். இந்த இடத்துல நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா, உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ, பின்னிட்டு பாராதே, இந்த மலையில நீ எங்கும் நிக்க கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு எச்சரிக்கை, ஒரு கட்டளையை கொடுத்து நீ அந்த இடத்துல அனுப்பி வைக்கிறத நம்ம பார்க்கிறோம். தப்பு வைக்கப்பட்டாங்க, ஆனா அதை தொடர்ந்து நீங்க காத்துக்கொள்ளணும்னா நான் சொல்றபடி செய்யணும்னு சொல்லி ஒரு கட்டளையை கொடுத்து அனுப்புறத பார்க்கிறோம். ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் 24 26 இந்த வசனங்களை நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, அந்த இடத்துல அக்கினினாலும் கந்தகமும் அந்த பட்டணத்தின் மேல இறங்கி வந்துச்சு, சோதோமின் மேல. அப்ப தேவனாய் கர்த்தர் எல்லாத்தையும் அழித்து போட்டார் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். எதெல்லாம் அழித்து போட்டார்னா, ஜஸ்ட் வெறும் பட்டணத்தை மட்டும் இல்ல, அந்த பட்டணங்கள், அங்க இருக்கிற சமபூமி, அதே போல அங்க வாழ்ந்த மனிதர்கள், ஈவன் பயிர்களை கூட 100% நிகிரகம் பண்ணி போட்டார். அப்ப அந்த இடத்துல எதுவுமே இல்லாதபடிக்கு 100% அழித்து போட்டார் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல பார்க்கிறோம். இந்த இடத்துல பாதுகாக்கப்பட்டு தப்புவிக்கப்பட்டு ஓடிக்கொண்டிருந்த லோத்துனுடைய மனைவி பின்னிட்டு பார்த்து உப்பு தூணானாள் அப்படின்னு சொல்லி இங்க எழுதப்பட்டிருக்கு. அந்த இடத்துல பாருங்களேன், கட்டளைய துணிகரமாக மீறினா அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அந்த இடத்துல பாதி தூரம் அந்த தண்டனையிலிருந்து தப்பித்து வந்தோம், அந்த இடத்துல எந்த யூஸுமே இல்லை பாருங்களேன். பாதி தூரம் அந்த தண்டனையிலிருந்து தப்பிச்சாச்சு, ஓடிக்கொண்டிருக்கிறா. அந்த கட்டளையை மீறினது நிமித்தமாக உப்பு தூண் ஆனாள். அப்ப அவ செஞ்ச எல்லாமே வேஸ்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்ப அது மாத்திரமல்ல, அவளுடைய சந்ததி, அவங்களுடைய அடுத்த ஜெனரேஷன் இருக்குல்ல, அது அப்படியே சபிக்கப்பட்ட சந்ததியாக இருக்கிறது. லோத்து தன்னுடைய குடும்பத்தை கர்த்தருக்குள்ளாக நல்வழிப்படுத்தலை அப்படிங்கிறது தான் அவர் செஞ்ச மிகப்பெரிய தவறாக கர்த்தருடைய பார்வைக்கு முன்பதாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். சரி, இந்த இடத்துல லோத்துவினுடைய மனைவி என்னென்னலாம் தவறுகள் செஞ்சாங்க, அவங்க செஞ்ச தவறுகள் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொள்ளணும்னா, அப்பதான் அதன்படி நாம செய்யாம பாதுகாப்பா இருக்க முடியும். அப்ப என்னென்னலாம் பாவம் செய்தாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கணும்னா, முதலாவது, லோத்துவினுடைய மனைவி தப்புவிக்கப்பட்டிருந்தாலும் ஸ்டில் அவங்களுடைய இருதயம் சோதோமில் தான் இருந்துச்சு அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. அவங்களுடைய வாழ்க்கை சோதோம் குமோரா அந்த பட்டணத்தோட இணைக்கப்பட்டிருந்துச்சாம். அந்த ஏக்கத்துல தான் அவங்க பின்னிட்டு திரும்பி பார்த்தாங்க. ஐயோ, நான் நேசிச்ச பட்டணம், அந்த இடம் இப்ப என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி கர்த்தருடைய கட்டளை மீறி திரும்பி பார்க்கும்படி செய்தது எது அப்படின்னு சொன்னா, அவங்களுடைய இருதயம் இன்னுமே சோதோமில் தான் இருந்துச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 21 இதுல என்ன கர்த்தர் சொல்லியிருக்கிறாருன்னா, நம்முடைய இருதயம் எங்கேயோ, அதாவது பொக்கிஷம் எங்கேயோ அங்கதான் நம்முடைய இருதயம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அப்படி பார்த்தா லோத்துவினுடைய இருதயம் எங்க இருந்துச்சு, அதே போல அவங்க குடும்பத்தாருடைய இருதயம் எங்க இருந்துச்சுன்னா சோதோமில் இருந்துச்சு அப்படிங்கிறத தான் இந்த இடத்துல நம்ம தெரிந்து கொள்றோம். கர்த்தர் ஒரு வேளை நம்ம கிட்ட ஒரு காரியத்தை சொல்லி இதனை விட்டுரு அப்படின்னு சொன்னாருன்னா, கொஞ்சமும் யோசிக்காம 100% அப்படியே விட்டுறணும். ஏன் அப்படின்னு சொன்னா, உலகத்தை ஒரு கையில பிடித்து கொண்டு கர்த்தரையும் ஒரு கையில பிடித்து கொண்டு நம்ம ஓடவே முடியாது. கர்த்தர் ஒரு காரியத்தை சொல்லி அதை விட்டுட்டு வாப்பா, எனக்கு நீ வேணும் அப்படின்னு சொன்னா, எல்லாத்தையும் விட்டுட்டு அப்படியே 100% கர்த்தரை பின்பற்றணும். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் இதுல கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு, உலகத்தையும் உலகத்தில் இருப்பதையும் நம்ம அன்பு கூறக்கூடாது. ரெண்டையுமே நம்ம அன்பு கூற முடியாது. உலகத்தையும் நமக்குள்ள வச்சுட்டு கர்த்தரையும் நமக்குள்ள வச்சுட்டு 2 எஜமான்களுக்கு ஒருவனாலும் ஊழியம் செய்யவே முடியாது அப்படிங்கிறது தான் வேதம் நமக்கு சொல்லி கொடுத்திருக்கு. அப்ப இந்த உலகத்துல இருந்து நமக்கு பாவங்களா இருக்கலாம், காம்ப்ரமைஸா இருக்கலாம், அதே போல டபுள் மைண்டடா இருக்கலாம். நம்ம என்ன செய்யறோம், நம்ம செய்யறதெல்லாம் ரைட்டு அப்படின்னு சொல்லி நம்ம நினைத்து கொண்டு இருக்கலாம். குளிரும் இல்லாத அனலும் இல்லாத வெதுவெதுப்பான நிலையில கூட நம்முடைய வாழ்க்கை இந்த நாள்ல இருக்கலாம். அப்ப இதை எல்லாமே நமக்குள்ள இருக்குதா அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணி இன்னைக்கு நம்ம பார்க்க வேண்டியது ரொம்பவே அவசியம். நம்ம தப்புவிக்கப்பட்டோம், சோதோம்
அவளுடைய மனைவியினுடைய இருதயத்திற்குள்ளாக இருந்ததுனால தான் அவள் மிகப்பெரிய தண்டனையை அந்த இடத்துல அடைந்தாள் அப்படின்னு பார்க்குறோம். அந்த இடத்துல அது வெளியே சரீர பிரகாரமாக வந்திருந்தா கூட அவளுடைய இருதயத்திற்குள்ளாக சோதம் இன்னுமே இருந்துச்சு. அதனால தான் அவ்வளோ பெரிய தண்டனை அவளுக்கு கிடைத்தது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஓடுகிற பாதை மாறி போகுது. அதே போல பின்னிட்டு திரும்பணும் அப்படின்னு சொன்னா ரொம்ப பெரிய ஒரு நஷ்டம் என்ன தெரியுமா? இந்த நாட்கள்ல ஆத்தும மரணத்தை நம்ம சந்திக்க வேண்டியது வரும். இந்த நாட்கள்ல நம்ம எல்லாருமே ஆவிக்குரிய பாதைகள்ல கர்த்தர் நமக்கு முன்பதாக வைத்திருக்கிற ஓட்டத்துல ஓடிக்கொண்டு இருக்கிறோம். லோத்துவினுடைய மனைவியை போல பின்னிட்டு திரும்பணும் அப்படின்னு சொன்னா ஆத்தும நஷ்டத்தை நம்ம சந்திக்க வேண்டியது வரும் அப்படிங்கிறத தான் இங்க நம்ம கற்றுக்கொள்கிறோம். தேவனாகிய கர்த்தர் நினையாத நாளில திருடன் போல அவர் வர்றதுனால நம்ம எப்பொழுதுமே ஆயத்தமாகவும் ரொம்ப கவனமாகவும் இருக்கணும் அப்படிங்கிறது தான் இங்க நம்ம கற்றுக்கொள்கிறோம். வேதத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா நோவாவை நம்ம பார்க்க முடியும். அந்த இடத்துல கர்த்தர் எழுதியிருக்கிற வசனத்துல சொல்லியிருக்கிறாரு, வெள்ளம் தங்களை வாரி கொண்டு போகும் மட்டுமாக அவங்க உணராம இருந்தாங்க அப்படின்னு சொல்லி. அப்படின்னா பாருங்களேன், அந்த நெக் ஆஃப் த மொமெண்ட், அந்த லாஸ்ட் மினிட் வரைக்கும் அவங்களுக்கு உணர்வே இல்லை, அந்த பாவத்திலையும் நிர்விசாரத்திலையும் தான் அவங்க இருந்தாங்க அப்படின்னு சொல்லி. அப்ப இந்த கடைசி நாட்கள்லையும் இப்படிதான் கண்டிப்பாக நடக்கும். நாம இதுல இருந்து தப்புவிக்கப்படணும் அப்படிங்கறத தான் இந்த இடத்துல நம்ம கற்றுக்கொள்கிறோம். ரெண்டாவது, லோத்துவினுடைய மனைவி செய்த பாவம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கணும்னா, அவங்களுக்குள்ள கீழ்ப்படியாமையும் துணிகரமும் நிறைந்திருந்தது அப்படிங்கிறது தான் உண்மை. அந்த இடத்துல அவங்க choose to disobey அப்படின்னே சொல்லலாம். கர்த்தர் இதை நீ செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி கட்டளையாக தெளிவாகவே சொல்லியிருக்கிறார். அது மாத்திரமல்ல, நீ இதுல இருந்து தப்புவிக்கணும் அப்படின்னு சொன்னா நீ தொடர்ந்து இந்த கட்டளையின்படி நடக்கணும் அப்படின்னு சொல்லி எச்சரித்து அந்த இடத்துல சொல்லி இருந்தாலும் இவங்க என்ன செய்யறாங்கன்னா, எல்லாமே தெரிந்தும் மீறி நடந்தாள் அப்படிங்கறத தான் அந்த இடத்துல பார்க்கிறோம். ஒரு அலட்சியம், அந்த இடத்துல அப்படி என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி அவங்க இருதயத்துல ஒரு அலட்சியம் நிறைந்திருந்துச்சு. கண் எதிராகவே கர்த்தர் சொன்னது அப்படியே நடக்குது அப்படிங்கிறத பார்த்தோம், கொஞ்சம் கூட அந்த இடத்துல பயப்படல, கீழ்ப்படியும் இல்ல, துணிகரமாக மீறினது தான் லோத்துவினுடைய மனைவி செய்த மிகப்பெரிய தவறாக அந்த இடத்துல கர்த்தர் பார்த்து தண்டித்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். மூன்றாவது அவங்க செய்த பாவம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, அவங்களுக்கு விலை மதிப்பு தெரியல. விலை மதிப்புனா வேல்யூ. அந்த வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தெரியல. என்ன வேல்யூ அவங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்லி பார்த்தா, தன்னை குறித்தும் அதே போல தன்னுடைய ஜீவனை குறித்த விலை மதிப்பு, அது எவ்வளவு ப்ரெஷியஸ் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியல. அதனாலதான் அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, கீழ்ப்படியாமைய சூஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இந்த நாட்கள் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, அவங்க அழிவிலிருந்து அந்த குடும்பம் மட்டும்தான், ஈவன் பயிர் கூட விட்டு வைக்கல, அந்த அளவுக்கு எல்லாத்தையும் கர்த்தர் அழித்து போடும் போது அந்த அழிவிலிருந்து இவங்க காக்கப்பட்டிருந்தாங்க. அப்ப அது எவ்வளவு தன்னுடைய ஜீவன் எவ்வளவு விலையேறப்பட்டது அப்படிங்கிற உணர்வே இல்லாம, அந்த வேல்யூ பத்தி அவங்க தெரியாம உணர்வற்று இருந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். ரெண்டாவது, எந்த ஒரு விதத்துல அவங்களுக்கு வேல்யூ தெரியல அப்படின்னு பார்த்தா, தன்னை அழிவிலிருந்து பாதுகாத்த கர்த்தருடைய கிருபை இருக்குல்ல, ஏன்னா அவருடைய கிருபையினாலதான் இது கிடைச்சிச்சு, அவருடைய இரக்கத்தினாலதான் இந்த பாதுகாப்பு அவங்களுக்கு கிடைச்சது, அதனாலதான் தப்புவிக்கப்பட்டாங்க. அப்ப கர்த்தருடைய கிருபையும் அவருடைய இரக்கத்தின் மதிப்பையும் அவங்க அறிந்திருக்கல அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். எதனால அவங்க தப்புவித்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் 29 இந்த வசனத்துல நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, இவங்களுக்கு கிடைத்த கிருபை ஆபிரகாமின் நிமித்தமாகத்தான் இந்த குடும்பத்தை கர்த்தர் தப்புவித்தார் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கும். அப்ப அதனாலதான் இவங்களுக்கு அதனுடைய விலை மதிப்பு, அதனுடைய வேல்யூ தெரியல அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்ப பொதுவாகவே மனிதர்களுக்கு ஒரு மனநிலை இருக்கு, எந்த ஒரு காரியத்தையுமே ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல ரொம்ப ஃப்ரீயா ஒரு காரியத்தை கொடுத்தோம் அப்படின்னு சொன்னா அதுக்கு வேல்யூ தெரியாது, விலை மதிப்பு தெரியாது. அது எதுவா வேணா இருக்கலாம், வாழ்க்கையா இருக்கலாம், உதவியா இருக்கலாம், அன்பா இருக்கலாம், இது எதுவுமே நம்ம ரொம்ப ஃப்ரீயா ஈஸியா நம்ம கொடுக்கிற பொழுது அதுக்கு வேல்யூ தெரியாது அப்படிங்கிறது தான் உண்மை. இந்த இடத்துல லோத்துவினுடைய மனைவிக்கும் அதுதான் நடந்துச்சு. அவங்களுக்கு தன்னுடைய ஜீவனை குறித்தோ அதே போல கர்த்தருடைய கிருபை குறித்த வேல்யூ அந்த இடத்துல தெரியல. அதனாலதான் அந்த இடத்துல பின்னிட்டு பார்த்து தேவ கட்டளையை மீறி அந்த இடத்துல கர்த்தருடைய சாபத்தை வாங்கி கொண்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இதற்கு ஒரு நல்ல ஒரு சின்ன ஒரு ஸ்டோரி இருக்கு, உங்ககிட்ட நான் ஷேர் பண்றேன். ஒரு டீச்சர் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னா, தன்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வாழ்க்கையினுடைய யதார்த்தம், வாழ்க்கையினுடைய இம்பார்ட்டன்ஸ், அது எவ்வளவு ப்ரெஷியஸ் அப்படின்னு சொல்லி புரிய வைக்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சு அவங்க என்ன சொன்னாங்க, ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் செஞ்சாங்களாம். என்ன எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னு சொன்னா, அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்தையும் உட்கார வச்சு
ஒரு கையில் டைமண்டையும் இன்னொரு கையில் ஒரு கப் ஆஃப் வாட்டர், இதை ரெண்டையுமே உங்களுக்கு முன்னாடி வச்சுட்டு பிள்ளைங்கள்ட்ட கேட்டாங்களாம், ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட, நீங்கள் ரெண்டையும் பார்க்குறீங்கல்ல, இது ரெண்டையும் நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்கள், எது ரொம்ப ப்ரெஷியஸ், எது ரொம்ப விலையேறப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டாங்களாம். ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே ஸ்மைல் பண்ணிட்டு ரொம்ப சிரிச்சிட்டு சொன்னாங்களா, என்ன டீச்சர் இப்படி கேட்குறீங்க, கண்டிப்பாக அந்த டைமண்ட் தானே ப்ரெஷியஸ், அதுதான் விலையேறப்பட்டது அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம். ஓ அப்படியா, சரி ஓகேப்பா, அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு உங்களை சந்திக்கிறேன், அப்போ நீங்கள் இதே கேள்வியை கேட்குறேன், என்ன ஆன்சர் பண்ணுறீங்கன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்டூடெண்ட்ஸ் அத்தனை பேரையும் கொண்டு போய் ஒரு ரூம்குள்ளே வச்சுட்டு லாக் பண்ணிட்டாங்க. காலையிலேருந்து நைட்டு வரைக்குமா பிள்ளைங்க அப்படியே ரூம்குள்ளே இருக்கிறாங்க. தண்ணியோ உணவோ எதுவுமே கொடுக்கப்படலை. அப்போ ரொம்ப பிள்ளைங்கள்லாம் ரொம்ப தாகம் அவங்களுக்கு தாங்க முடியல. வேகமாக வந்து கதவு தட்டுறாங்க, எங்களுக்கு கொஞ்சமாவது தண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. டீச்சர் ஓப்பன் பண்ணவே இல்லை. ஈவினிங்க்கு மேலே லேட் ஈவினிங்கில் டோரை ஓப்பன் பண்ணி எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் மறுபடியும் வந்து உட்கார வச்சு அதே மாதிரி முன்னால் தண்ணீரையும் அந்த இடத்துல டைமண்டையும் வச்சு கேட்டாங்களாம், இப்போ நீங்கள் சொல்லுங்கள் ஸ்டூடெண்ட்ஸ், இது ரெண்டில் எது ரொம்ப ப்ரெஷியஸ் அப்படின்னு சொல்லி. அப்போ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் ஒரே நேரத்தில் கோரஸாக சொன்னாங்களாம், கண்டிப்பாக டைமண்ட் இல்லை, வாட்டர் தான் ரொம்ப ப்ரெஷியஸ், எங்களுக்கு முதல்ல தண்ணியை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டு எல்லாரும் தண்ணி வாங்கி குடிச்சாங்களாம். அப்போ அந்த இடத்துல அப்போதான் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் ரியலைஸ் பண்ணாங்க, என்னதான் இந்த டைமண்ட் ரொம்ப ப்ரெஷியஸாக விலையேறப்பட்டதாகவே இருந்தால் கூட அது எசென்ஷியல் இல்லை அப்படிங்கிறது தான் ரியாலிட்டி. வாழ்க்கை தான் எல்லாத்த விடவும் மோஸ்ட் ப்ரெஷியஸ் அப்படிங்கிறது தான் உண்மை. வாழ்க்கை அப்படிங்கிறத நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொன்னால், அது ஒரு கிரேட்டஸ்ட் ட்ரெஷர், ஒரு கிஃப்ட் அப்படின்னு சொல்லலாம். அப்போ இப்படிப்பட்ட விலையேறப்பட்ட ஜீவனையே வந்து அந்த இடத்துல லோத்துவினுடைய மனைவிக்கும் குடும்பத்துக்கும் கர்த்தர் கொடுத்துருக்க, அதனுடைய வேல்யூ தெரியாமல் பின்னிட்டு திரும்பி பார்த்து எல்லாத்தையுமே இழந்து போனாங்க அப்படின்னு சொன்னால் அதை நம்ம எப்படி புரிந்து கொள்ளணும்? இந்த கடைசி நாட்களில் நாம் இதை குறித்து ரொம்ப கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்கணுங்கிறதுக்காக தான் உங்ககிட்ட இதை நான் ஷேர் பண்ணுறேன். சரி, சோதோமினுடைய பாவங்கள்லாம் என்ன, கடைசி கால அடையாளங்கள், கர்த்தர் இந்த கடைசி கால அடையாளத்தை எப்படி ஒப்பிட்டு நமக்கு சொல்லி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி தெரிந்து கொள்ளணும்னா, லூக்கா 17ஆம் அதிகாரம் 28 32 இந்த வசனங்களை நம்ம வாசிச்சு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, வருகைக்கு முன்பதாக கடைசி கால அடையாளமாக லோத்துவினுடைய நாட்கள்ல அப்படியெல்லாம் நடந்துச்சு, அது அந்த கடைசி நாட்கள்ல மறுபடியுமாக சம்பவிக்கும் அப்படின்னு சொல்லி கர்த்தர் அந்த இடத்துல எழுதி வைத்திருக்கிறார். எப்படி நடக்கும் அப்படின்னு சொன்னா, ஜனங்கள் புசித்து குடித்து அதே போல விற்று வாங்கி கட்டின்னு சொல்லிட்டு தங்களுடைய சொந்த அலுவல்களை மட்டும்தான் செய்து கொண்டிருப்பாங்க. எதை பத்தியுமே கவலைப்படாம, எதை பத்தியுமே அக்கறை இல்லாம நிர்விசாரமாக சுயநலமான ஒரு வாழ்க்கை. இதுதான் இந்த கடைசி காலத்துல நடக்கும் அப்படின்னு சொல்லி கர்த்தர் நமக்கு எச்சரித்து சொல்லியிருக்கிறார். சோதோம் செய்த பாவங்கள் நிறைய இருந்தாலும் அவங்க செய்த முக்கியமான சில பாவங்கள் என்ன, இந்த கடைசி காலத்துல அது எப்படி நமக்கு வந்து எஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லி தெரிந்து கொள்ளணும்னா, முதலாவது சோதோமினுடைய பாவங்களாக நம்ம பார்க்கிறது ஒழுக்கமின்மை அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அந்த இடத்துல நான் ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி அசுத்தமான பாலியல் பாவங்கள்ல அவங்க கட்டப்பட்டிருந்தாங்க. அவங்க வெளியரங்கமாக துணிகரமாக எதை பத்தியுமே யோசிக்காம தேவன் மேல பயம் இல்லாம துணிந்து பாவத்தை செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். எந்த இடத்துலையுமே அவங்களுக்கு உணர்வு இல்லை. அப்படிப்பட்ட ஒரு நிலை தான் அந்த இடத்துல இருந்துச்சு. ரெண்டாவது சோதோமினுடைய பாவங்களாக எதை மெயினா பார்க்கலாம் அப்படின்னு சொன்னா, எசேக்கியேல் 16ஆம் அதிகாரம் 49 இதுல நீங்க வாசிச்சோம் அப்படின்னு சொன்னா, அவர்களுக்குள்ளாக பெருமையும் நிர்விசாரமும் நிறைந்திருந்தது அப்படின்னு சொல்லி அங்க எழுதப்பட்டிருக்கு. அவங்க மனம் போனபடியெல்லாம் அவங்களுடைய வாழ்க்கை அமைத்து கொண்டாங்க. கர்த்தருடைய முகத்துக்கு முன்பதாகவே தைரியமாக அருவருப்பான காரியத்தை செய்தாங்க அப்படின்னு சொல்லி அந்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கதை பார்க்கிறோம். மூன்றாவது அவங்க செய்த பாவம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, சுயநலம். அவங்களுக்குள்ளாக செல்ஃபிஷ் ரொம்ப அதிகமாக நிறைந்திருந்தது அப்படின்னு சொல்லலாம். அந்த தன் கூட வாழ்ந்த ஜனங்கள், தேவையில இருக்கிற ஜனங்களை கூட அவங்களுடைய கரங்களை பலப்படுத்தலை. அவங்களுக்கு என்ன தேவை, அவங்களுக்கு இவ்வளோலாம் தேவைப்படுது, கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறத பார்க்குற பொழுது ஒரு கம்பேஷன் அவங்களுக்குள்ள வரலை, மனதுருக்கம் அவர்களுக்குள்ளாக வரலை. சுயநலமான ஆடம்பரமான வாழ்க்கையை தான் அவங்க வாழ்ந்து கொண்டு வந்தாங்க. அவங்களுடைய இருதயம் கடினப்படுத்தப்பட்டிருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். சோதோமினுடைய பாவங்களும் அவங்க செய்த கிரியைகள், அவங்க நிறைய காரியங்கள் செய்தாங்கல்ல, அது மாத்திரமல்ல அந்த சோதோம் பட்டணத்துல கிரியை செய்த பொல்லாத ஆவிகள் இந்த கடைசி நாட்கள்ல மறுபடியும் பலமாக கிரியை செய்து கொண்டு வருகிறத பார்க்கிறோம்.
இந்த இடத்துல அந்த இடத்துலன்னு இல்லை, தேசங்கள் தோறும், பட்டணங்கள் தோறும், கிராமங்கள் தோறும் இப்படிப்பட்ட பொல்லாத கிரியைகள் எல்லா இடத்துலையும் நிறைந்திருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இப்படிப்பட்ட அழிவிலிருந்து தான் தேவனாய் கர்த்தர் தம்முடைய ஜனங்களான நம்மை மீட்டெடுத்திருக்கிறதுனால நம்ம ரொம்ப எச்சரிக்கையாக நம்முடைய ஆத்தும மீட்பை காத்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கு. லூக்கா 17ஆம் அதிகாரத்துல நீங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, கர்த்தர் ஒரு எச்சரிப்பின் காரியத்தை, ஒரு 2 முக்கியமான எச்சரிப்பை அந்த இடத்துல சொல்லியிருக்கிறார். கடைசி நாட்கள்ல இருக்கிற நாம எப்படி எச்சரிக்கையா இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தா, வயலில் இருப்பவன் மறுபடியுமாக நீங்க பின்னிட்டு திரும்பாதீங்க, வயல்ல இருந்தா அங்கதான் நீங்க இருக்கணும் அப்படின்னு அந்த வசனத்துல வாசிச்சு பாருங்களேன். அப்படியே அந்த இடத்துல சொல்லியிருப்பாரு. இந்த இடத்துல வயல் அப்படிங்கிறது எதை குறிக்குது அப்படின்னு சொன்னா, ஊழிய களத்தை குறிக்குது. நம்ம ஊழியத்துல நம்ம கை வச்சுட்டு பின்னிட்டு திரும்ப கூடாது அப்படிங்கறத தான் எச்சரிக்கையாக கர்த்தர் நமக்கு சொல்றாரு. 2வது நமக்கு கொடுக்கிற எச்சரிக்கை என்ன அப்படின்னு சொன்னா, வீட்டின் மேல் இருப்பவன் எதையும் எடுக்க மறுபடியுமாக அதுக்குள்ளாக இறங்காத அப்படின்னு சொல்லி கர்த்தர் இடத்துல எச்சரித்து சொல்றத பார்க்கிறோம். வீடு அப்படிங்கிறது எதை குறிக்குது அப்படின்னா, உலகத்தை குறிக்குது. உலகத்துல இருக்கிற நன்மைகள் அது எதுவா வேணா இருக்கலாம், அதை மறுபடியும் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதுல இருந்து ரட்சிக்கப்பட்ட நாம மறுபடியும் உலகத்திற்கு போய்க்கிற கூடாது அப்படிங்கிறத தான் அந்த இடத்துல கர்த்தர் எச்சரித்து சொல்றாரு. அந்த இடத்துல நல்லா நீங்க வாசிச்சு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, ஏற்றுக்கொள்ளப்படுதலையும் கைவிடப்படுதலையும் குறித்து அந்த இடத்துல பேசியிருக்கிறார் ஆண்டவர். பின்னிட்டு திரும்பணும் அப்படின்னு சொன்னா எல்லாத்தையுமே இழந்து போயிடுவோம் அப்படிங்கிறதுனால ரொம்ப கவனமாக இருக்கணும். நம்முடைய ஜீவனை நம்ம ரட்சித்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி விரும்பினா கண்டிப்பாக உலகத்தை விட்டுதான் ஆகணும். உலகத்தை நான் பிடித்து கொண்டு எனக்கு நித்திய ஜீவன் கிடைக்கணும்னு ஓட ஒரு மனிதனால முடியாது அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல நாம் கற்றுக்கொண்ட பாடம். அது நம்முடைய பார்வைக்கு ஒருவேளை நல்லது போல தோன்றினா கூட அது தேவனுக்குரியது இல்லை, அது உலகம் தான் அப்படிங்கிறத தான் இங்க நம்ம கற்றுக்கொள்கிறோம். பின்னிட்டு திரும்பணும் அப்படின்னு சொன்னா கண்டிப்பாக நம்முடைய ஆத்துமா நஷ்டம் அடையும் அப்படிங்கிறது தான் நம்ம கண்களுக்கு முன்பதாக மிகப்பெரிய ஒரு உதாரணமாக இருக்கிறதுனால ரொம்ப எச்சரிக்கையோடையும் கவனமாகவும் நம்முடைய வாழ்க்கையில இருக்க வேண்டியது அவசியம். இந்த கடைசி நாட்கள்ல நம்ம எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொள்ளணும்னு சொன்னா, முதலாவது நம்முடைய இருதயத்தை எல்லா காவலோடும் காத்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி கர்த்தர் நம்முடைய வசனத்துல எழுதி வைத்திருக்கிறத பார்க்கிறோம். எந்த இடத்துலையுமே ஒரு சின்ன கேப் கூட இருந்துடக்கூடாது. சில நேரங்கள்ல நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, நமக்கு பிடித்த காரியங்களை கூட கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில இருந்து கட் பண்ணலாம், ரிமூவ் பண்ணலாம். அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வருகிற பொழுது கர்த்தரோட நம்ம போராடாம அதை மறுபடியுமா நம்ம பிடித்து கொள்ளாம என்ன செய்யணும், அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளணும், அக்செப்ட் பண்ண பழக ஆரம்பிக்கணும். அப்ப இருதயத்தை நம்ம காத்து கொள்ளணும். 2வது நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னா, தேவன் ஒரு காரியத்தை செய்ய சொன்னாரு அப்படின்னு சொன்னா அதுக்கு உடனடியாக நம்ம கீழ்ப்படியணும். எந்த இடத்துலையுமே கேள்வி கேட்கிறதோ லாஜிக் பேசுறதோ இருக்கவே கூடாது. ஜஸ்ட் 100% கீழ்ப்படிதல். 3வது நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தா, நம்முடைய கண்கள் தேவன் மேலேயே வைக்கப்பட்டு நம்முடைய ஃபோக்கஸ் கர்த்தராக மட்டுமே இருக்கணும் அப்படிங்கிறத பார்க்கிறோம். அப்படி இருந்தா மட்டும்தான், கர்த்தரை மட்டுமே நம்ம ஃபோக்கஸ் பண்ணி நம்ம ஓடுனா மட்டும்தான் நம்ம விட்டு வந்த உலகம் நம்ம கண்டிப்பாக நம்மை தொல்லப்படுத்தாது, மறந்து போயிடுவோம். அது நம்ம விட்டுட்டோமேன்னு சொல்லிட்டு நம்ம அதை யோசிச்சு அது நமக்கு பெருசாவே தெரியாது. ஏன்னா நமக்கு முன்பதாக இருக்கிற ஓட்டம் கர்த்தர் அதை விட எல்லாத்தையும் விட பெரிது அப்படிங்கிற அந்த உணர்வு நமக்குள்ளாக வரும். அப்ப முன்னோக்கி நம்ம ஓட ஆரம்பிச்சிருவோம் அப்படிங்கிறத தான் இந்த இடத்துல நம்ம கற்றுக்கொள்கிறோம். சரி, பாதி வழியில பின்னிட்டு திரும்பணும் அப்படின்னு சொன்னா என்னென்னலாம் நமக்கு நடக்கும், நம்ம எப்படி எச்சரிக்கையா இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கணும்னா, அது முதலாவது ஆவிக்குரிய வளர்ச்சியை அது பாதிக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. எப்படி பாதிக்கும் அப்படின்னா, ஸ்பிரிச்சுவலி நம்ம பேரலைஸ்டாவோ இல்லை அப்படியே தடுமாற்றம் அடைந்து ஃப்ரீஸ் பண்ணப்பட்டு போயிடுவோம். நம்முடைய இருதயம் உலகத்தை நோக்கி திரும்பிருச்சு அப்படின்னு சொன்னா அந்த நொடியே நம்முடைய ஓட்டம், ஆவிக்குரிய ஓட்டம் இருக்குல்ல, அது அப்படி ஸ்டாப் ஆயிடும், நின்று போயிடும். ஸ்டில் நம்ம ஊழியம் செய்யலாம், ஜெபிக்கலாம், சபைக்கு வரலாம். ஆனா ஸ்பிரிச்சுவலி நம்ம அந்த இடத்துல ஸ்டக்காகி நின்னுட்டோம் அப்படிங்கிறது தான் ரியாலிட்டி. நம்மளால முன்னோக்கி ஓடவே முடியாது. கடைசி நாட்கள்ல இப்ப நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிற இந்த நாட்கள்ல ஸ்பிரிச்சுவலி பேரலைஸ்ட், இதுதான் ரொம்ப பெரிய ஒரு ஆபத்தாக இருக்கு. நமக்கு வெளியே பார்த்தா தெரியாது, அவங்கள அறியாமலேயே அவங்க ஓட்டம் எப்பவோ நின்று போயிருக்கும். ஆனா அவங்க நினைச்சிட்டு இருப்பாங்க, நம்ம எல்லாம் நல்லா தானே செய்யறோம், எல்லாமே செய்யறதுன்னு மாதிரி தான் தெரியும். ஆனா இல்ல, அந்த ஓட்டம் எப்பயோ ஸ்டாப் ஆயிருச்சு அப்படிங்கிறது தான் ரியாலிட்டி. அதனால நம்ம ரொம்ப கவனமாக எச்சரிக்கையாக இருக்கணும்.
ரெண்டாவது நம்ம கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, தேவன் மேலுள்ள அன்பு குறைந்து போயிடும். வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் இதுல பார்த்தோம்னு சொன்னா, ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டாய் அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்றத பார்க்கிறோம். நம்ம ஓட்டத்தை ஓட ஆரம்பிச்ச புதுசுல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, ஒரு வைராக்கியம், தேவன் மேல ஒரு அன்பு, அதே போல ஒரு நல்ல வேகம், இதெல்லாம் கண்டிப்பாக ரொம்ப மிகுதியாக இருக்கும். நம்முடைய ஃபோக்கஸ் தேவனாக மட்டுமே இருக்கும். அதை வச்சுதான் நம்ம அப்படியே வைராக்கியமா ஒரு ஃபயர் மாதிரி ஓடிக்கொண்டே இருப்போம். எப்போ நம்ம இந்த உலகத்தின் பக்கம் பின்னிட்டு திரும்புறோமோ அந்த நொடியே நம்முடைய விஷன் அப்படியே பிளர் ஆயிரும். எல்லாமே அப்படி தெளிவற்றதாக நம்ம மாறி நம்மளால எதையுமே சரியா பார்க்க முடியாது. அது நமக்குள்ள ஒரு கன்ஃபியூஷன்ஸை ஏற்படுத்திடும், ஒரு பயத்தை ஏற்படுத்திடும். இன்னும் உண்மையை சொல்ல போனா, உலகம் நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். நாமும் அதற்கு அப்படியே காம்ப்ரமைஸ் பண்ணி நம்முடைய வாழ்க்கை அப்படி வேறு பக்கம் திசை திரும்பி ஓட ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். ஆரம்பத்துல இருந்த ஃபயர் அப்படியே குறைய ஆரம்பிச்சிடும். படிப்படியாக குறைஞ்சு அபிஷேகம் இல்லாத ஒரு வாழ்க்கைக்கு நேராக நம்முடைய வாழ்க்கை அப்படியே மாறி போயிடும். தீவட்டியில அந்த ஃபயர் இல்லாம அப்படி நெருப்பு இல்லாம அணைந்து போன ஒரு நிலை. பரிசுத்தாவின் அபிஷேகம் இருக்காது, அவருடைய வழி நடத்துதல் இருக்காது. அப்ப குளிர்ந்து போன ஒரு நிலையாக அது மாறிடும். அப்படிங்கிறதுனால இன்னைக்கு நம்ம அப்படி உலகத்தோட எதுலையாவது காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்கோமா, பின்னிட்டு திரும்பி இருக்கோமா அப்படின்னு சொல்லி பார்த்து இன்னைக்கு நம்ம சரி பண்ண வேண்டியது மிகவும் அவசியம். ஏன்னா நமக்கு ஒரே ஒரு கோல், ஒரே ஒரு ஃபோக்கஸ், ஒரே ஒரு விஷன், அது சர்வ வல்லமையுள்ள இயேசு கிறிஸ்துவாக மட்டுமே இருக்கணும். அப்படிங்கிறதுல எந்த இடத்துலையுமே நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணவே கூடாது. அப்படிங்கிறத தான் இன்னைக்கு நாம கற்றுக்கொள்கிறோம். மூன்றாவது, நம்ம எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, நம்முடைய ஓட்டத்தினுடைய நோக்கம் இருக்குல்ல, அது அப்படி மாறி போயிடும் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். பின்னிட்டு திரும்பிட்டோம் அப்படின்னு சொன்னா, தேவனை விட்டுட்டு கர்த்தர் தான் நம்ம ஃபோக்கஸா இருந்தார்ல, இப்போ நம்ம உலகத்தின் பக்கம் நம்முடைய பார்வை திரும்பிருச்சு அப்படின்னு சொன்னா, மனிதர்களை ப்ரையாரிட்டைஸ் பண்ணி அவர்களை பிரியப்படுத்த ஆரம்பிச்சிருவோம். பாவத்திலிருந்து நம்மை மீட்டு ஆக்கினை தண்டனைகள், நமக்கு பாவத்துக்குள்ளாக நம்ம மரித்து போயிருந்த போது அவருடைய ரத்தத்தினால மீட்டு ஆக்கினை தண்டனைகள்ல இருந்து கர்த்தர் நம்மை விடுவித்திருக்கிற பொழுது, அதே போல அந்த ஆக்கினை தண்டனைகளுக்குண்டான கதவுகளை கர்த்தர் மூடி போட்டார். இனி நமக்கு அந்த ஆக்கினை கிடையாது. ஏன்னா கிறிஸ்துவின் ரத்தம் நமக்கு அதை வாங்கி கொடுத்திருக்கு. அப்படி கர்த்தர் அடைத்து வைத்திருக்கிற கதவை மறுபடியும் ஓப்பன் பண்றதுக்கு திறக்க வேண்டாம். அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும். அது ஒருவேளை பழைய பாவங்களாக இருக்கலாம், பழைய வாழ்க்கையா இருக்கலாம், இல்ல டெம்ப்டேஷனா இருக்கலாம். அப்ப ஒரு சின்ன கேப் கிடைச்சா கூட சாத்தான் உள்ளே பிரவேசித்து நம்முடைய ஓட்டத்தை அப்படியே குலைத்து தடுத்து போட்டுருவான். அப்படிங்கிறதுனால ரொம்ப கவனமாக நம்ம இருக்கணும். நம்ம தேவ இரத்தத்தினால, அவருடைய இரக்கத்தினால தான் அந்த கிருபை நமக்கு கிடைச்சிருக்கு. அவருடைய மன்னிப்பா இருக்கலாம், மீட்பா இருக்கலாம், அதே போல ரட்சிப்பா இருக்கலாம். இது எல்லாத்தையுமே இறுதி பரியந்தம் நம்ம காத்து கொள்ள வேண்டியது ரொம்பவும் அவசியம். நம்ம தேவனுடைய இரத்தத்தினால கொடுத்ததை இழந்து போயிடக்கூடாது அப்படிங்கிற எச்சரிக்கையை தான் கர்த்தர் இந்த நாள்ல நமக்கு முன்பதாக வைத்திருக்கிறார். நமக்கு முன்பதாக விலையேற பெற்ற நித்திய ஜீவன் வைக்கப்பட்டிருக்கிறதுனால அதை இழந்து விடாம தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருக்கணும். அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நம்ம கற்றுக்கொண்டோம். லோத்துவினுடைய மனைவியை நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, ஆல்மோஸ்ட் அந்த இடத்துல அவங்க தப்பித்துட்டாங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஏன்னா அந்த தண்டனையிலிருந்து தப்பித்து புதிய வாழ்க்கையை நோக்கி, புதிய காரியங்களை நோக்கி கர்த்தர் என்ன வைத்திருக்கிறாரோ அதை நோக்கி தான் அவங்க கொண்டிருக்கிறாங்க. அந்த ஒரு நிமிடம் மீறுதல், ஒரு நிமிட கீழ்ப்படியாமை தான், ஒரே ஒரு கிளான்ஸ் தான் திரும்பி பார்த்தாங்க, அத்தனையும் இழந்து போயிட்டாங்க. அப்படிங்கிற ரியாலிட்டியை தான் நம்ம பார்க்கிறோம். இந்த கடைசி நாட்கள்ல நம்முடைய வாழ்க்கையும் அப்படிதான் இருக்கு. சோதோம் அப்படிங்கிறது எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா, பழைய பாவங்கள், அதே போல தண்டனைகள், பழைய காரியங்கள், இது எல்லாத்தையும் தான் ரெப்ரசன்ட் பண்ணுது. அப்ப அதிலிருந்து கர்த்தர் நம்மை மீட்டு நம்ம ஒரே ஒரு கட்டளை தான் சொல்லியிருக்கிறாரு, எந்த சூழ்நிலையிலையும் நீ பின்னிட்டு திரும்பாதே. அப்படிங்கிறத தான் இன்னைக்கு நமக்கு ஒரு கட்டளையாக வைத்திருக்கிறார். அப்ப இந்த வார்னிங்கை நம்ம கவனிக்காம திரும்பினோம் அப்படின்னு சொன்னா எல்லாத்தையுமே நம்ம இழந்துருவோம். நம்முடைய ஆத்மா நஷ்டப்பட்டு போயிடும். இலக்கை நோக்கி நம்ம ஓடுவதற்காகத்தான் நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்ம இந்த கடைசி நாட்கள்ல ஓடணும், ஓட்டத்தை ஜெயமாக ஓடி முடிக்கணும். இன்னும் கொஞ்சம் தூரம் தான், இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்துட்டோம்ல, இன்னும் கொஞ்சம் தூரம் தான். விடாம நம்ம கர்த்தர் நமக்கு முன்பதாக வைத்திருக்கிற நித்திய ஜீவனை நோக்கி ஓடணும் அப்படின்னு சொன்னா நம்ம பரலோகத்துக்குரியவர்களாக கண்டிப்பாக இருப்போம். அப்படி இல்லைன்னா லோத்துவினுடைய மனைவியை நினைத்து கொள்ளுங்கள் அப்படிங்கிற எச்சரிப்பை கர்த்தர் இந்த நாளிலே நமக்கு முன்பதாக வைத்திருக்கிறார். இந்த வார்த்தைகளை கேட்ட உங்க எல்லாரையும் கர்த்தர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.